வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் யூடியூப்பில் வந்திருக்கிற ஒரு புது அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலை பற்றி பார்த்துருவோம் மச்சீஸ். சேனலோட பேர் சாந்தா ராகம். ஸோ இவங்க சேனல் ஒரு மியூசிக்கல் சேனல். இவங்க சேனலில் நிறைய சாங்ஸ் அவங்களே லிரிக்ஸ் எழுதி பாடி மியூசிக் கம்போஸ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்க சேனல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். புது யூடியூபர் தான், போய் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய எஃபர்ட் போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டுருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் சேனல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மச்சீஸ். போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அவங்களோட கண்டென்ட் ஐடியாஸ், வீடியோஸ், மியூசிக் எல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட முழு சப்போர்ட்டையும் அவங்களுக்கும் கொடுங்க மச்சீஸ். ஸோ புதுசாக வளர்ந்துட்டு வரவங்களுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை. ஸோ அதை மறக்காமல் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் சேனலில் நம்ம சேனலில் நீங்கள் பே பண்ணி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் போதும். அப்படி இல்லை ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக அந்த வீடியோவை பாருங்கள். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலில் நான் இலவசமாகவும் ப்ரொமோட் பண்ணுவேன். இப்போ நம்ம மேட்ருக்கு வருவாங்க. ஸோ ஒய்டி ஸ்டுடியோ அப்ளிகேஷனை பற்றி எல்லா யூடியூபர்ஸுமே தெரிஞ்சிருக்கும். ஒரு யூடியூப் சேனலுடைய அனலிட்டிக்ஸை மொபைலில் நாம் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நமக்கு வியூஸ் போகுது, எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ வாட்ச் டைம் வந்திருக்கு, எவ்வளோ ரெவன்யூ நாம் சம்பாதிச்சிருக்கோம், இப்படி இன்னும் எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ் யூடியூப் சம்மந்தமாக நம்மளுடைய சேனல் சம்மந்தமாக நாம் செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் தான் ஒய்டி ஸ்டுடியோ அப்படிங்கிற ஆப்பு. ஸோ இந்த ஆப்பில் அப்பப்போ ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்துட்டு புதுசாக கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒய்டி ஸ்டுடியோ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ டாப் லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் லோகோ நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே உங்களுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்றதையும் போல்டாக கொடுத்துருக்காங்க. டோட்டல் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு போட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்துட்டு அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் சேனலுடைய ரெவன்யூ, வாட்ச் டைம், வியூஸு, இப்படி எல்லா விஷயத்தையும் வந்துட்டு அந்த ஆர்டரை வந்துட்டு மாற்றிருக்காங்க. ஸோ அந்த டிஸ்பிளே வந்துட்டு பார்க்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. நமக்கு ஈஸியாகவும் வந்துட்டு இருக்குது. எல்லா டேட்டாஸையும் வந்துட்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இருக்குது. உள்ளே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ சேம் அதே மாதிரி தான் இருக்குது. இன்னும் பல அப்டேட்ஸை வந்துட்டு நம்மளோட ஒய்டி ஸ்டுடியோ அப்ளிகேஷனில் கொண்டு வர போகிறாங்க மச்சீஸ். அது வந்து நம்மளை மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜ்னு சொல்லுவாங்க. அதை வந்து பிசியில் நாம் ஓப்பன் பண்ணால் தான் யூடியூபுடைய எல்லா அனலிட்டிக்ஸுமே வந்துட்டு நம்மளால் பக்காவாக செக் பண்ண முடியும். ஸோ இந்த கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜை எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே பல வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் www.youtube.com அப்படின்னு டைப் பண்ணி யூடியூபுடைய ஹோம் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனலை லாகின் பண்ணலை அப்படின்னா சேனல் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ இருக்கும், உங்கள் சேனல் லோகோ. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் யூடியூப் ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணோன்னே ஒரு பேஜ் ஒன்று வரும். அதுதான் வந்துட்டு கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜ். ஸோ பிசியில் மட்டும்தான் அந்த பேஜை நம்மளால் பார்க்க முடியும். நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து, அதாவது மொபைலில் இல்லாத இன்ஃபர்மேஷன்ஸ், டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம சேனல் பற்றின டேட்டாஸ் எல்லாமே அதில் தான் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அந்த கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜை மொபைலையும் ஓப்பன் பண்ண முடியும். அதுக்கு வந்துட்டு நம்ம கூகுள் குரோம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி studio.youtube.com அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்து மேலே டாப் ரைட் கார்னரில் ஒரு 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் டெஸ்க்டாப் சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். சேம் பிசியில் எப்படி அந்த கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜ் வந்துச்சோ அதே மாதிரியே மொபைல்லையும் வந்துட்டு வந்துடும். பட் மொபைலாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, இந்த கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜுக்கு போனால் தான் நம்ம சேனல் பற்றின எல்லா அனலிட்டிக்ஸுமே நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் இந்த ஒய்டி ஸ்டுடியோ ஆப் அப்படிங்கிறது முன்னாடியிலேருந்தே இருந்துச்சு. பட் அதில் அந்தளவுக்கு எந்த ஒரு டேட்டாஸையும் அவங்க கொடுக்கல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில வருடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனே வந்துட்டு உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் உங்கள் சேனலோட அனலிட்டிக்ஸை ஓவராலாக அனலைஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி இன்னும் பல அப்டேட்ஸ், அது ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பாக இருந்தாலும் சரி, யூடியூபாக இருந்தாலும் சரி, எதில் வந்தாலும் நான் உடனே வந்துட்டு உங்களுக்கு அதை சொல்லிடுவேன். நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே உடனுக்குடன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க. நான் அப்புறம் எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. ஆக மொத்தம் ஏதாவது ஒன்று கொடுத்து விட்டுருங்க. அடுத்த வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் மச்சி. சன்டில் பை ஃப்ரம் பாபா. பை.